தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். ஆன்மீக தகவல்கள் பகுதியில் இன்னைக்கு கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு செய்த ஒரு உதவி பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன். கிருஷ்ண பரமாத்மா மகாபாரதத்துல பாண்டவர்கள் பக்கம் நின்று தர்மம் ஜெயிப்பதற்கு உதவி புரிந்தார். கௌரவர்கள் எவ்வளவோ சூழ்ச்சி பண்ணாங்க. அதுல இருந்து பாண்டவர்கள்ல காப்பாத்தி அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தது யார் அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா. கிருஷ்ணர் எப்படியாவது பாண்டவர்களை நம்ம வெற்றி அடைய வச்சிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறார். போர் தொடங்க போகுது. போருக்கு முன்னாடி தூது போறார். கிருஷ்ணன் தூது மகாபாரதத்துல ரொம்ப 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 முக்கியமான பகுதி. தூது போறார். துரியோதனனுக்கு போய் புத்தி சொல்றார். இங்க பாரு, இந்த நாடு பாண்டவர்களுடையது, வனவாசம்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க, திருப்பி கொடு அப்படின்னா கொடுக்க மாட்டேன்ட்டான் துரியோதனன். அல்லது பாதி ஊராவது கொடுக்க மாட்டேன்னா, 5 வீடாவது கொடு, அதுவும் கொடுக்க மாட்டேன்னா. அப்புறம்தான் போர் அப்படின்ற முடிவுக்கு வராங்க. போர் தான் வழி அப்படின்னு தர்மனும் நினைக்கிறார், கௌரவர்களும் நினைக்கிறாங்க. இப்ப இந்த போரை என்னைக்கு தொடங்குனா கௌரவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக துரியோதனன் ஜாதகம் பார்க்க போறான். இதெல்லாம் வழக்கமா நடக்கிறது தானே. பொதுவா மன்னர்கள் போர் செய்ய போகும்போது திதி நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்து என்னைக்கு போரை தொடங்கலாம் அப்படின்னு ஜோதிடர்கள் கிட்ட ஆலோசனை கேட்கறதெல்லாம் வழக்கமா இருக்கிற ஒண்ணுதான். துரியோதனன் யார்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தான் தெரியுமா? பாண்டவர்களில் ஒருவனாகிய சகாதேவன் கிட்டயே ஜாதகம் பார்க்க வந்தான். மகாபாரத போரை கௌரவர்கள் யார் மேல நிகழ்த்த போறாங்களோ அந்த பாண்டவர்களில் ஒருவனாகிய சகாதேவன் மிக சிறந்த ஜோதிடன், மிக சிறந்த ஞானி சகாதேவன். அவன்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்து உட்கார்ந்துருக்கான் துரியோதனன். கேக்குறான், நாங்க போரை என்னைக்கு தொடங்கினா எங்களுக்கு வெற்றி கிடைக்கும்? இப்போ சகாதேவன் தொழில் தர்மத்தோட இருக்கிறான். அவன் ஜோதிடனா உட்கார்ந்துருக்கிறான். எங்க மேல போர் தொடுத்து எங்களை ஜெயிக்கிறதுக்கே நீ எந்த நாள்ல தொடங்குறதுன்னு கேட்க வந்துட்டியா அப்படின்னு கோபப்படல. தொழில் தர்மத்தோட இருக்கணும்னு ஜாதகத்தை பார்த்து கணிச்சு சொல்றான். அமாவாசை அன்னைக்கு தொடங்கினா உங்களுக்கு வெற்றி. தருமருக்கு கோபம், பீமனுக்கு கோபம், அர்ஜுனனுக்கு கோபம், எல்லாரும் கோபப்படுறாங்க. நம்ம எதிரி நம்ம ஜெயிக்கிறதுக்கு வந்து எந்த நாள்ல போற தொடங்கலான்னு கேட்கிறான். நீ அவனுக்கு இந்த நாள்ல தொடங்குங்கன்னு அறிவுரை சொல்லி அனுப்புற. இவன் சொன்னா, நான் என்னுடைய தொழிலுக்கு உண்மையா இருந்தேன், என்னுடைய தொழில் தர்மம் அதுதான், என்ன பண்ண சொல்றீங்க? கிருஷ்ணர் பார்த்தார். அவர்தான் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் எல்லா துன்பங்களிலிருந்தும் பாண்டவர்களை காக்கிற பரமாத்மாவாச்சே. அவரு பார்த்தார், ஓ அமாவாசை அன்னைக்கு தான் துரியோதனன் போருக்கான வேலைகளை எல்லாம் ஆரம்பிக்க போறானா, இப்ப என்ன பண்றது, சரி நாம அமாவாசையை உருவாக்கிடுவோம் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா ஒரு காரியம் பண்றார். அவர் எப்பேற்பட்ட தெய்வம் கிருஷ்ண பரமாத்மா. யசோதையிடம் சின்ன குழந்தையாக கட்டுப்பட்டு கிடந்தார். யசோதை கடிந்து கொண்டாள். வெண்ண சாப்பிடாத, அங்க இங்க ஓடாத, உரல்ல கட்டி போட்டா. கிருஷ்ணனை கட்டி போட முடியுமா? கட்டி போட முடியாது. யசோதை கட்டி போடும் போது அவ கட்டி போடல, கிருஷ்ணன் தன்னைத்தானே கட்டிக்கிட்டானா. கண்ணினுன் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். ஆழ்வார் பாடுகிறார், யசோதை கட்டி போடல. அதுவும் அந்த கயிறு எப்படிப்பட்ட கயிறா எடுத்தா தெரியுமா? கண்ணி நுண் சிறு தாம்பு, சின்ன கயிறு, மெலிசான கயிறு. கிருஷ்ணன் சின்ன பையன்தான், அவனே கைய வச்சா அறுந்துட்டு வந்துடும். அப்படி ஒரு கயிறுல யசோதை கட்டி போடல, கிருஷ்ணன் அவனே கட்டிக்கிட்டானான். கண்ணி நுண் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் நன்னி தென் குருகூர் நம்பி என்றக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கே. ஆழ்வார் ரொம்ப அழகா பாடுறார். அந்த கிருஷ்ணர் பார்த்தார், ஓ அமாவாசை அன்னைக்குதான் நீ வேலையை தொடங்க போறியா அப்படின்னு அமாவாசைக்கு முன்னாடியே நம்ம அமாவாசையை வர வச்சிடலாம் அப்படின்னு உட்காந்து தர்ப்பணம் கொடுத்துட்டு இருக்கிறார். அமாவாசை அன்னைக்கு தானே தர்ப்பணம் கொடுப்பாங்க. எல்லாரும் பாக்குறாங்க, என்ன கிருஷ்ணர் தர்ப்பணம் கொடுத்துட்டு இருக்கிறார், இன்னைக்கு அமாவாசை இல்லையே, கிருஷ்ணரே தர்ப்பணம் கொடுக்கிறாருன்னா எல்லாம் சரியாதான் இருக்கும் அப்படின்னு அவரை பார்த்து எல்லாரும் வரிசையா பக்கத்துல உட்காந்து தர்ப்பணம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சூரியனும் சந்திரனும் பாக்குறாங்க,
இன்னைக்கு அமாவாசை இல்லையே, ஏன் எல்லாரும் இப்படி உட்காந்து தர்ப்பணம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, என்னன்னு போய் கேட்டுருவோம் அப்படின்னு சூரியனும் சந்திரனும் ஒன்னா சேர்ந்து வராங்க. ஏன் எல்லாரும் உட்காந்து தர்ப்பணம் கொடுக்குறீங்க, இன்னைக்கு அமாவாசை இல்லையே. எல்லாரும் சொல்றாங்க, இல்ல கிருஷ்ணர் தான் ஆரம்பிச்சு வச்சாரு, அவர் கொடுக்கறத பார்த்துதான் நாங்களும் தர்ப்பணம் கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்படியா அப்படின்னு கிருஷ்ணர் கிட்ட வந்தாங்க. சூரியனும் சந்திரனும் வந்து நிக்கிறாங்க. கிருஷ்ணர் தர்ப்பணம் கொடுத்துட்டு இருக்கிறார். கிருஷ்ணா, நீ என்ன குழப்பம் ஏற்படுத்திட்டு இருக்கிற, அமாவாசை அன்னைக்கு தானே தர்ப்பணம் கொடுக்கணும், இன்னைக்கு அமாவாசை இல்லையே. கிருஷ்ணர் கேட்டார், அமாவாசைனா என்ன? சூரியனும் சந்திரனும் ஒன்னா சேர்ந்த அமாவாசை. நாங்க ஜாதகம் கணிக்கும் போது சந்திரனை பார்ப்போம், சந்திரனை வச்சுதான் நாம தசாபுத்தி எல்லாம் கணிப்போம். அப்ப சந்திரன் ஜாதகத்துல முக்கியம். அதே மாதிரி சந்திரன் வளர்பிறை சந்திரனா தேய்பிறை சந்திரனா அப்படின்றத பார்ப்போம். சூரியனை நோக்கி போகக்கூடிய சந்திரன், சூரியனை கடந்த சந்திரன், இது ஜாதகத்துல இருக்கும். சூரியனும் சந்திரனும் ஒன்னா இருந்தா அது அமாவாசை. ஜாதகத்துல நம்ம அப்படி பார்ப்போம், அமாவாசை சந்திரனா இருந்தா அது ஒரு பாவ கிரகம் அப்படின்னு. கிருஷ்ணர் கேட்டார், அமாவாசைனா என்ன? சூரியன் சந்திரன் நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறதா அமாவாசை. அதுதான் 2 பேரும் ஒன்னா வந்துட்டீங்களே, அப்ப இன்னைக்கு அமாவாசை தானே என்று கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு அருள் செய்வதற்காக இப்படி ஒரு லீலையை நிகழ்த்தினான் என்று மகாபாரதம் சொல்கிறது. என்ன அர்த்தம்னா 2 விஷயம். ஒண்ணு, சகாதேவன் தொழில் தர்மத்தோட இருந்தான். எதிரிக்கு கூட நாம விரோதமா இருந்துடக்கூடாது, அவன் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்திருக்கிறான், சரியா வழிகாட்டணும் அப்படின்னு சகாதேவன் அவனுக்கு உண்மையா இருந்தான். பாண்டவர்களுக்கு ஒரு ஆபத்து வருகிற போது நல்லவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக பரமாத்மாவே துணையாக இருந்து இப்படி ஒரு செயலை நிகழ்த்தி அவர்களை காப்பாற்றினார். ரொம்ப அற்புதமான கதை, மகாபாரதத்தில் வரக்கூடிய இந்த கதை. தொடர்ந்து இது மாதிரி நிறைய செய்திகளை நான் உங்களுக்கு சொல்றேன். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.